கபார் சார், ரூல்ஸ் படிக்கலையா நீங்கள்? எல்லோரும் உங்கள் மனதில் ஷரகாம் ஷரகாம் என்ற வார்த்தையை உச்சரியுங்கள். இப்போது உங்கள் மனது ஆழ்கடல் போல் அமைதியாகி ஒரு நிலையை அடைந்திருக்கும். உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். கண்ணி துணை இழந்தால் முழுதும் கசக்கும் விழியில் மொழியில் நடையினை உடை. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையில மானம் கெட்ட அயோக்கிய பள்ளியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஜே விஷால். என்னடா ஒரு புது வீடியோட வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோன்னு பார்க்க போகிறோம். அது என்னென்னு வீடியோ பார்க்க இதுக்கு முன்னக்க ஒரு ஃபெஸ்ட் வீடியோன்னு பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சிங்கர் பாடிக்கிட்டு இருப்பார். அதை பார்த்தா எனக்கே சிரிப்பு போகுது. ரைட், ஓகே. அந்த மாதிரி ஒரு ஃபனியான வீடியோ தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்க முன்னாக்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பெல் பட்டனுக்கு ஒரு கொட்டுங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, புருஷோத்தமா இப்போ உள்ள மாதிரியா? அப்போ அந்த காலத்தில் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு ரேடியோ இல்லைங்க, ஒரு ஊருக்கு ஒரு ரேடியோ தான் இருக்கும். அதில் தான் நிறைய பேர் வந்து அந்த டைம் ஒன்று இருக்குது. அந்த டைமில் வந்து தான் அந்த பாட்டுகளை கேட்குறதா இருக்கும், சினி அப்டேட்டாக இருக்கட்டும், நியூஸாக இருக்கட்டும், இப்படி கேட்டுக்கிட்டு வந்தாங்க. ஃபோன் வச்சிருக்கிறது பிரச்சனை இல்லை, அதை வச்சுக்கிட்டு படுத்துகிற பாடு இருக்கே, பாட்டாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ரீலாக இருக்கட்டும், போட்டு நம்ம உயிரை வாங்குறாங்க. அடி விழுந்துகிட்டே இருக்குப்பா, எத்தனை அடியை தான் சமாளிப்பேன். இப்படி நான் பார்த்த பனியான சாங் ஸ்டோவில் தான் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ ட்ரெண்டிங் என்னன்னா, பழைய வீடியோவை புது ஸ்டைலுக்கு மாற்றுறத ட்ரெண்டிங். நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த ஜெயிலர் படம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரிலீஸ் ஆன படம் தான் காவாலா. இந்த காவாலா ரிலீஸ் ஆனது வந்து கற்பழிக்காத குறை தான். அப்படி ட்ரோல் போட்டு நம்மளை படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா சரி, பின்னால திரும்பி பாப்போமேனு பார்த்தா அப்படி இன்னைக்கு ஒருத்தர் பாடி இருக்காரு இந்த பாட்டை. அனிருத்துக்கே டப் கொடுப்பாரு போல. பாப்பா வர யாருன்னு? நம்ம தலை ஹபீபம் தானே அலமத்தி ஹபீபோ வா நூக்காவாலை. அனைத்தும் யாமே பிரபுல திறமைய வாரி வாங்கி வீசுவாரே. இந்த வச்சுக்கோன்ட்டு வா நூக்காவாலையா பாடுறாரு. நூக்காவாலையா வா நூக்காவாலையா நூக்காவாலையா. இதுல இவரை கொடுக்குற அந்த ஃபினிஷிங் இருக்கு இல்லையா, அதுதான் வேற லெவல். வா நூக்காவாலையா நூக்காவாலையா வா நூக்காவாலையா நூக்காவாலை. அனிருத் சார், இப்பயாச்சும் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் ஒன்று கொடுங்க. அப்பயாச்சும் இதை நிப்பாட்டானா பார்ப்போம். உயிரே போனாலும் பாடுவதை நல்லா தானே பாடுறா. நல்லா பாடுறாளே, இவளுக்கு என்ன வந்திருக்கு? இதில் என்ன கமெண்ட் ரீல் ஒன்றும் இல்லையா? வெறியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். இவர் யாருன்னு தெரியுமா? ரொம்ப பெருமையா இருக்கு. வேற லெவலியா இருந்தாலும் என்ன பாடி மட்டும் தான் ஐஸ் குச்சி மாதிரி தொங்குது.
பாவங்க பின்னாடி உள்ளவன் பொண்டாட்டி என்ன பிரச்சனையோ இல்லாட்டி சாப்பாடு கொடுக்கலையோ ஃபோன் பேசி கூல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கன போயிட்டு பாட்டு பாடுறேன்னு நாய் ஊழ மாதிரி ஊடினா அவன் காண்டாயிட்டான். எங்க இருந்துடா வாரிங்க எப்படி ஆக்க நமக்குனே வாராங்களா இல்லாட்டி பேன் சீப்புக்கு பேண்ட் சுகா போட்டாம இருக்கா ஒரே நீல செட் ஆகுது. ஐயோ ஐயோ சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டாங்க. குட்டி கூட அழகா பாடினாங்க. நான் ஏன் சரி அதில் என்ன சரி மீம்ஸ் தான் வரப்போவாங்க. ஆனால் ஃபினிஷிங் ஒன்று கொடுத்தாம பாருங்க. கேர்ள்ஸ் தாங்க. பாட்டாக இருக்கட்டும் ஸ்டடியாக இருக்கட்டும் எப்பயும் அவங்க டாப்பில் தான். பயலுக வந்து இந்த பார்த்தீங்க தானே இப்போ நாங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து தமிழையும் தாண்டி கடலையும் தாண்டி கடலை தாண்டி மலையெல்லாம் தாண்டி இந்தி பாடல் ஒருத்தர் பாடியிருக்கிறாரு. ஆனால் வேற லெவலுங்க. இவர் பாடுறதுக்கு அந்த வாய் இருக்கே, அந்த வாய்க்கு சூடத்தை தாங்க காட்டணும். ஜாக்கிரதை, அவ கிளம்ப மச்சான். வேண்டாம், மனுஷ உயிரோட விளையாடாதீங்க. அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். अब तो मेरा दिल सोता है क्या करूँ हाय कुछ होता है. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை குச்சு ஹோத்தாகே மட்டும்தாங்க. குச்சு ஹோத்தா ஹே. நம்ம கிடைக்கவே கெட்ட வார்த்தையில நல்ல வார்த்தை தான். பட் இவர் பாடின பாட்டு கேட்டீங்க தானே. இவருக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைச்சா வேற லெவலுங்க. எனக்காக நீ எப்பவும் பாடுற அந்த 2 வரியை பாட முடியுமா? இவங்களெல்லாம் விட்டு போட்டு ஹரிஹரனையும் ஜிவி பிரகாஷை பாட வச்சா சரியா? இப்படி திறமைசாலியே இருக்காங்க. பட் இவங்களுக்கான வாய்ப்பு எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து சேர்ந்ததுதான். ஏப்பா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்து पास आए यूं मुस्कुराए तुम में न जान. வந்தாச்சு, முடிஞ்ச அளவுக்கு அடக்கி பார்ப்போம். முடியாத பட்சத்துக்கு அவுத்து பார்க்கலாம். பொறிக்கு சரிவன். தேவி பிரியாவின் இளையராஜா ஹிட் வால்யூம் 3 இசை மழையில் நனைய. ஏ குங்கி, கேக்குதா கேக்கலையா? அழகு ஆபத்தை தரும்னு சொல்லுவாங்க இல்லையா? நானும் 2 பேரும் பாடுவாங்க தான் நினைச்சேன். என்னடா ஓய்ஸு இவங்க பாடுற பாட்டு எப்படி இருக்கு தெரியுமா? அந்த ஈயத்தை கரைச்சி காதுலுக்க போட்டால் ஒரு சவுண்ட் ஒன்று வருமே, மொய்ன்னு அந்த மாதிரி இருக்கு. இந்த ஈயோ இல்லமா ஈயோ அத காய்ச்சி காதுல ஊத்துற மாதிரி கொயின்னு கேட்கும். நான் இன்னைக்கு அழகா இருக்காங்க, சரி நல்லா பாடுவாங்கன்னு. பாட்டாயா பாடுறாங்க இவங்க. அவ முடிவு அவ வாயிலே சொல்ல வைக்கிறான். என்னப்பா பண்ண சொல்ற? முருகன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. போ எனக்கே பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு வீடியோவும் பார்க்க அடுத்த வீடியோ பார்ப்போம். இப்போ தான் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா நம்ம யுவன் மியூசிக் போட்டு
பட்டையை கிளப்பி டான்ஸ் ஆடினது தான் மாரி 2 படத்துலேருந்து ரவுடி பேபி. இந்த பாட்டை இப்போ கேட்டால் கூட டப்பாங்குத்து ஆடலாம். ஆனால் இவங்க பாடின பாட்டை கொஞ்சம் கேட்டுவாங்களே. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. கொலிச்சடாவே கறி கொள்ளுமே. இந்த மியூசிக் எங்க ரைட். வருத்தப்படாத கார்டி சங்கம் இருக்கு. இந்த வாய்ஸ் மாதிரியே இருக்கு இது. ஒருவேளை இவர் டப்பிங் கொடுத்துருப்பாரோ. கூட அழகா பாடுது. எங்க வாருங்க போடுறான். வயிறு பத்திக்கிச்சா வயிறு பத்திக்கிச்சா மறுக்கி எறிஞ்சு புடி வேண்டி வாயில பண்ண வச்சுக்கிட்டு பாடுறாரு போல. வாய் வீங்கி போயிருக்கு. இவர் பாட்டை பாடுறதை விட்டுட்டு டப்பிங் ஆர்டிஸ்டா போனார்னா அவருக்கு சான்ஸ் கொஞ்சம் நிறைய வரும். இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா. அவனை பாடுறதுன்னு பாட்ட சொல்லுங்கடா. ரவுடி பேபி. நிறைய பேருக்கு தெரியும் கமலஹாசனும் ரேவதி நடித்த படத்துல இருந்து ஒரு பாட்டு இருக்கு. அது என்ன பாட்டுன்னா இஞ்சிட்டு பழகி. இந்த பாட்டை கேட்காத ஆட்களே இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியும். வயசாக இருந்தாலும் சரி, இப்போ உள்ள ஜெனரேஷனும் சரி, அந்த பாட்டு எப்படியாவது ஒரு ட்ரோல்னு வந்துட்டு இப்போ அந்த பாட்டை கொள்றதுக்காகவே ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வேண்டாம் சார் சொல்லுன்றல்ல. நோயவா அவர் படிக்கணுமே. அதுதான் சொல்றேன். அவங்களோட சான்ஸுகளை இப்போ உள்ள சான்ஸுகளை வந்து பறிச்சு பிடிங்கிறாங்க. உங்களுக்குள்ள சான்ஸு நீங்க தான் உருவாக்கி சொல்லணும். பாருங்க அந்த அங்கிள் எவ்வளவு கஷ்டப்படுறாருங்க. நீனும் ஒழுங்கா பாட மாட்டேங்கிற, பாடுறவங்களே பாட விட மாட்டேங்கிற. அவர்கிட்ட கொடுத்தா நல்லா பாடுவார் போல. அப்புறம் நீங்க படிச்சுக்கிட்டீங்க போடா சொட்டன்னு பெருகிருச்சு போல. தப்பு தப்பா படிக்க இவர் நல்லா பாட போறாரு போல. என்னடா நடக்குதுங்க? இவரே சொல்றாரு தப்பு தப்பா பாடுறேன்னு. சொன்னதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். சாரி சாரி சாரி. இவருக்கும் இந்த சான்ஸை கொடுத்துறாங்க ப்ளீஸ். பனியான மூமெண்ட் தெரியுமா? ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப் தான். இதில் பண்ணுற கூத்துகள் இருக்கு. அதுலேயும் என்ன செய்ய நிகழ்ச்சிகள், என்ன செய்ய ப்ரோக்ராம் வந்தால் நம்ம பயல்க இறங்கி பாடுவாங்க பாருங்க. பாட்டு 8 கட்டையில் ராஜாதி ராஜனந்தர் ராஜா வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. கருங்குரங்கு காட்டுக்குள்ள கத்துற மாதிரி கத்துறானே. பாட்டா கத்துறாங்களா? அதுலயும் ஒருத்தர் ரசிக்கிறா அந்த பாட்டு. அதுக்கு நம்ம நாட்டு கலைஞர்களே பிரச்சனை இல்லைங்க. உள்நாட்டில் தான் இப்படினா
வெளிநாட்டில் இதை விட சதி பண்ணுறாங்களே. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கிறல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குன்னு வீடியோ போடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் நான் உங்கள் சீஃப் ஷெஃப். பாய்.